நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து மத்திய வடக்கு அந்தமான்ல இருக்கக்கூடிய லாங் ஐலாண்டில் இருக்கிறோம். பொதுவாகவே அந்தமான் முழுக்க தமிழர்கள் பரவி வாழ்றாங்க. அப்படி இந்த லாங் ஐலாண்ட்லையும் சுமார் 1000 பேர் வசிக்கக்கூடிய சூழலில் அதில் 150 பேர் தமிழர்களாக இருக்காங்க. இந்த இடத்துல பேரறிஞர் அண்ணாவுடைய சிலை நிறுவப்பட்டு தமிழர்களுக்காக ஒரு நூலகம் செயல்பட்டு வருது, படிப்பகம் செயல்பட்டு வருது. உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அந்தமான்ல குறிப்பா இந்த லாங் ஐலாண்ட், அதாவது போர்ட்வேல இருந்து ஒரு 90 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த தீவை தமிழர்கள் வாழ்றாங்க. அவங்களுடைய அந்த தமிழ் கல்வி, தமிழ் கலாச்சாரத்தெல்லாம் நம்ம வந்து விட்டுறக்கூடாது அப்படிங்கிற இந்த ஒரு படிப்பகம். இந்த இடத்துல பேரறிஞர் அண்ணாவுடைய சிலையை பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு புல்லரிக்க விஷயமா இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய தொழிலதிபர் அஸ்வினி கிட்ட நம்ம இதை பத்தி சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். உண்மையிலேயே அந்தமான் தீவில் வந்துட்டு அண்ணாவுடைய சிலையை பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இந்த நூலகத்தை பத்தி சொல்லுங்க சார். ஸோ லாங் ஐலண்ட் அப்படின்றது ரொம்ப பழமையான இடம். இப்போ ஒரு 2002 ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் வுட் ஃபேக்ட்ரிஸ் அப்படின்னு நிறைய நடந்துட்டு இருந்தது. ஸோ அந்த வுடன் ஃபேக்ட்ரிஸை வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் அதை நடத்தக்கூடாது அப்படின்றதுனால அது ஷட் டவுன் செய்யப்பட்டாங்க. அதுக்கு முன்னாடி தமிழர்களோட எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தி. ஸோ 1930s நம்ம மக்கள் இங்கே இருக்காங்க. குறிப்பாக எங்களை ஃபேமிலி தாத்தா வந்துட்டு இங்கே லேபர் கேம்ப்ஸுக்கு ஒரு ஷாப் செட்டப் பண்ணுறதுக்கு திரு கன்னியப்பா முதலியார் 1930s இங்கே வந்திருக்காங்க. அவர் வந்ததுக்கப்புறம் பின்ன அவரோட தெரிஞ்சவங்க இவங்கெல்லாம் ஒருத்தராக ஒரு டெய்லர், ஒரு வெஹிக்கிள் டிரைவர், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இங்கே வசித்து இந்த இடத்த ரொம்ப டெவலப் பண்ணாங்க. அப்போது இங்கே பிரதான லாங்குவேஜ் மொழி வந்துட்டு ஹிந்தி இருக்கிறதுனால தமிழ் அவங்களுக்கு ஒரு அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அப்போல்லாம் இன்டர்நெட் வசதி அண்ட் இந்த மாதிரி ஃபோன் வசதி இல்லாததுனால அப்போது தமிழ் படிப்பகம் ஒரு அவங்கள ஒரு யுனைட்டடாக ஒரு வைக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருந்திருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.